நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த மாதத்துக்கு உண்டான, அதாவது வரக்கூடிய மே மந்த்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ், அப்புறம் உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு மந்த்லி ரீடிங்லையும் நம்ம லார்ட் கணேஷாவோட பிளெஸ்ஸிங்ஸோட மெசேஜ் வந்து எடுப்போம். ஸோ இந்த 2 மெசேஜும் சேர்த்து இப்போ உங்களுக்கு இந்த ரீடிங்கில் கிடைக்க போகுது. ஸோ இந்த மெசேஜ் பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா லைக் பட்டன் வந்து அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் 888 டைப் பண்ணுங்கள். 888 ஏஞ்சல் நம்பரோட மெசேஜ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, நமக்கு நல்ல பண வரவை கொடுக்கறது, ப்ராஸ்பரிட்டியை கொடுக்கறது, தடைப்பட்ட பணங்கள் நமக்கு வந்து சேர்றது, ஸோ மணி எனர்ஜியில் நம்ம ரொம்ப ஸ்டேபிள் ஆகிக்கிறது, பணத்தினால இந்த பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறது, இது எல்லாமே வந்து 888க்குள்ளே தான் அடங்கும். ஸோ 888 வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இது இன்னொரு ரெமிடியும் 888ல் நம்ம பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு பே லீஃப் எடுத்துக்கோங்க. பிரியாணியில் எடுத்துகிட்டு அந்த பே லீஃபில் நீங்கள் 888ன்னு க்ரீன் கலர் பெனில் வந்து எழுதிட்டு அதை வந்து உங்களோட பர்ஸில் வச்சுக்கோங்க. இது இந்த டைமில் வந்து பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் வந்து பௌர்ணமி வந்து முடிஞ்சுது. அடுத்த பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் உங்கள் கூட வந்து இது வச்சுருக்கணும். ஸோ இப்போ வந்து 888 வந்து பே லீஃபில் எழுதிட்டு ஒரு இன்டென்ஷன் வந்து என்ன வைக்கணும் அப்படின்னா, பண ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு தீரணும், பண வரவு ஏற்படணும். இதுதான் உங்களோட இன்டென்ஷன் வச்சு உங்களோட பர்ஸில் இல்லை உங்களோட வீட்லேயே வந்து ஒரு பணம் வச்சு அந்த இடத்துல வச்சுருங்க. இதை வந்து உங்கள் கூடயே வச்சுருந்துட்டு அடுத்த பௌர்ணமி வருது பார்த்தீங்களா, அடுத்த பௌர்ணமி வந்து மே 23 வரும். ஸோ அந்த பௌர்ணமி டைமில் இந்த பே லீஃபை உங்களோட இன்டென்ஷனோட உங்களுக்கு நல்ல பணவரவு ஏற்படணும், ஏற்பட்டுருக்குன்னு நினச்சிட்டு உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பே லீஃபை வந்து பேர்ன் பண்ணிடணும் பௌர்ணமி அன்னைக்கு. அதே மாதிரி நம்மளோட நெக்ஸ்ட் பௌர்ணமியும் சரி ரூட் சக்ராவோட ஹீலிங் தான். அதுவும் ரூட் சக்ரானாலே பணவரவுக்கும் உண்டான ஹீலிங் செஷன் தான். ஸோ அந்த டைமில் நீங்கள் நம்மளோட ஹீலிங் செஷனும் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஹீலிங் செஷன்லையும் அந்த பே லீஃபை வச்சுட்டு அதுக்கப்புறமா பேர்ன் பண்ணுங்கள். மணி ரீதியான பிரச்சனைகள் வந்து நீங்கள் ஆரம்பிக்கும். அதே மாதிரி தடைப்பட்ட பணங்கள் வந்து வர ஆரம்பிக்கிறது, இது எல்லாமே இந்த 888ல் உங்களுக்கு நடக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் தடைப்பட்ட பணம் வரத்துக்கு உண்டான ஸ்விட்ச் வேர்டு என்ன, அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்றதும் வந்து சொல்கிறேன். அதுக்கு மேலே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, வரக்கூடிய மே 6ஆம் தேதி வந்து ஒரு சூப்பரான கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன கிளாஸ்னால், டாரட் ரீடிங்கோட கிளாஸ். டாரட் ரீடிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய கிளாஸ் இது. ஸோ இது வந்து நீங்கள் கற்றுக்குவீங்க டாரட் ரீடிங். இது எத்தனை நாள் நடக்கும்னு பார்த்தா 3 வீக்ஸ் நடக்கும். ஆல்மோஸ்ட் 1 மந்த்தே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். மே 6ஆம் தேதியிலேருந்து 3 வீக்ஸ் கம்ப்ளீட்டாக நடக்கும். இது ஏன் ஃபஸ்ட்டு 3 வீக்ஸ்னு சொல்கிறேன், டாரட் ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. குட்டி குட்டியாக நிறைய விஷயங்கள் நம்மளோட மைண்டுக்கு வரணும். ஆனால் ரொம்ப ஈஸியும் கூட, ரொம்ப டஃப்பும் கிடையாது. ஸோ அதை ப்ராப்பராக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இருக்க பொறுப்பை விட உங்களுக்கு வந்து இது எல்லாத்தையுமே உங்களோட மைண்டில் வந்து சேர்த்தணுன்ற பொறுப்பு உங்களை விட ஜாஸ்தி எனக்கு தான் இருக்குது. அதனால தான் வந்து 2-3 நாள் கிளாஸ்லாம் வந்து மறந்துடும் உங்களுக்கு. எல்லாமே அப்போ புரிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னமோ சொன்னாங்களேன்ற மாதிரி மைண்டுக்குள்ளே ஒன்றும் பெருசாக நிற்காது. அதனால தான் 15 டேஸ் வந்து கிளாஸு. 15 டேஸ்க்கு ஈவினிங் டைமில் இருக்கும். 7 to 8 PM இருக்கும். 7 to 8 PMல உங்களுக்கு வந்து டெய்லி 1 hour கிளாஸ் இருக்கும். ஸோ இப்போ ஒரு நாள் சொல்லி கொடுக்கறதுல உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா நம்ம அடுத்த நாள் பார்த்துருவோம். ஸோ மொத்தத்தில் அந்த 15 டேஸுமே ரொம்ப ரொம்ப பயங்கர வெல் கனெக்டடாக இருக்கும். இதில் வந்து வீடியோ காலில் இருக்கும் இந்த கிளாஸு. ஸோ நீங்கள் வீடியோ ஆன் பண்ணி எல்லாத்தையும் கான்வர்சேஷன் பண்ணுற மூடில் தான் இருக்கும். குறிப்பிட்ட மக்கள் தான் எடுப்பேன். ஸோ இந்த கிளாஸ் வந்து லாஸ்ட்டு நான் எடுத்தது வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வருது. ஸோ இந்த கிளாஸில் வந்து நிறைய பேர் இப்போ ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் ஃபஸ்ட் நம்ம குரூப்பில் சொன்னதுலேயே. ஸோ இப்போ எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து இங்கே கொடுக்குறோம். இதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் உங்களுக்கு நீங்களே டெய்லியும் வந்து எப்படி இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ண வேண்டாம், இப்போ ஒருத்தங்களை போய் மீட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆன்சர் டாரட் ரீடிங்கில் எடுத்துக்கலாம். உங்களோட ஃபேமிலி மக்களுக்கு உண்டான கைடன்ஸை நீங்களே பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குது, நம்மளோட சக்ராஸ் எப்படி இருக்குது, நம்மளோட எனர்ஜி எப்படி இருக்குது, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸோட எனர்ஜி எப்படி இருக்குது, இது நல்லதா நமக்கு கெட்டதா, இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே வந்து பார்த்துக்கலாம்.
உங்களோட குடும்ப நபர்களுக்கு பார்க்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராக்டிஸை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ண உங்களால் நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலாக டாரட் ரீடராக வந்து ஆக முடியும். ஸோ நிறைய பேருக்கு வந்து ரீடிங்கே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க கான்ஃபிடென்ட்டாக. அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற அளவுக்கு உங்களை வந்து கிளாஸில் நான் ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். இது எதனால் வந்து இந்த கிளாஸ்னால், எனக்கு இப்போ வந்து நிறைய பேர் ரீச் பண்ணுறாங்க டாரட் ரீடிங்க்கு. ரொம்ப நிறைய பேர் இப்போ நான் எவ்வளோ தான் வந்து டாரட் ரீடிங் வந்து மக்களுக்கு பார்த்து சொல்லணும்னு நினச்சாலும், ஒரு நாளைக்கு நான் எத்தனை பேர்த்த பார்த்துட முடியும்? இத்தனை கோடி மக்களில் எத்தனை பேர்த்த ஒரு நாளில் என்னால் கவர் பண்ண முடியும்? ஸோ இது நிறைய பேருக்கு அங்கங்கே சொல்லி கொடுத்துட்டா நீங்கள் உங்களோட சைடில் இருக்க சர்க்கிளை நீங்கள் கவர் பண்ணிடுவீங்கல்ல. ஏன்னா வந்து இது பர்ஃபெக்டான கைடன்ஸ் கொடுக்கும். இது வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து ஒரு அக்யூரசி சொல்லுவோம்ல, அது மாதிரி டாரட் ரீடிங்கில் ப்ராபபிலிட்டி வந்து 80% இருக்குது. 80%னா வந்து ரொம்ப ஹையஸ்ட் பர்சன்டேஜ். ஸோ அதை வந்து நீங்களே வந்து உங்களால் பண்ணி உங்களை சுற்றி இருக்க மக்களுக்கும் பண்ண முடியும். ஒரு ப்ரொஃபஷ்னல் டாரட் ரீடராக வந்து ஆக முடியும். உங்களால் ஆக முடியுன்றதை விட என்னால் உருவாக்க முடியும். ஏன் வந்து இது 2 வருஷம் கழிச்சு எடுக்கணும்னா, இது ஒரு பெரிய ப்ராசஸ். எனக்கு வந்து இது ரொம்ப பெரிய ப்ராசஸ். நிறைய டைம் கொடுக்கணும். இது எனர்ஜி பேஸ்டு. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னோட பேட்டர்ன்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். அதனால தான் வந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி வைக்கிறோம். ஸோ இதோட ஹாப்பினஸ் வந்து நான் எவ்வளோ அச்சீவ் பண்ணணும், அதே மாதிரி என்கிட்ட கற்றுக்கிறவங்களும் வந்து அச்சீவ் பண்ணணுன்றது தான் என்னோட கோல். நான் வந்து 6 மாஸ்டர்ஸ்ட்டு கற்றுட்டேன் டாரட் ரீடிங்கை. 2 மாஸ்டர் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரி, வேறு அப்ராடில் இருக்கிறாங்க. மீதி 4 மாஸ்டர்ஸ் வந்து டெல்லிலையும் மும்பைலையும். இவங்க எல்லோரும் இங்கே இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் வந்து என்கிட்ட கற்றுட்டதுக்கப்புறம் நீங்கள் வேறு எங்கேயும் போய் கற்றுக்கணும்னு அவசியமே படாது. ஏன்னா வந்து இங்கே கற்றுக்கிட்ட எல்லா பேக்கேஜையும் கொண்டுட்டு வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவேன். ஸோ நான் சொல்லி கொடுக்கறத மட்டும் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ரொம்ப அருமையாக உங்களால் ப்ரொஃபஷ்னல் டாரட் ரீடராக ஆக முடியும். ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம இந்த மந்த்துக்கு உண்டான மெசேஜ் பார்க்கலாம். இப்போ வரக்கூடிய மே 1ஆம் தேதி நீங்கள் மார்னிங் இந்த ஸ்விட்ச் வேர்ட் சொல்லுங்கள். ரேபிட் ரேபிட் ரேபிட். நீங்கள் மறக்காமல் இருக்கிறதுக்கு, மே 1ஆம் தேதி இந்த ஸ்விட்ச் வேர்ட் சொல்லணும்னு மறக்காமல் இருக்கிறதுக்காக கமெண்ட் செக்ஷனில் வேணால் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரேபிட் 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 ஸ்விட்ச் வேர்ட் நமக்கு நல்ல பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும். நமக்கு நல்ல ப்ராஸ்பரிட்டியை உண்டு பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லுங்கள் மே 1ஆம் தேதி. நீங்கள் இப்போதைக்கு வந்து மைண்டில் ஞாபகம் இருக்கிறதுக்காக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ஒரு ஞாபகமாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த மந்த்துக்கு உண்டான, மே மந்த்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். கூடவே வந்து லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை நல்லா ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு உண்டான மெசேஜ். அந்த நம்பரை நீங்கள் நினச்சிட்டு, நான் உங்களுக்கு எவ்வளோ நேரம் வந்து கார்டு எடுக்கிறதுக்காக டைம் எடுத்துக்கிறேனோ அந்த டைம் பீரியடில் நீங்கள் வந்து உங்களோட குலதெய்வம், உங்களோட இஷ்ட தெய்வம், உங்களோட கார்டியன், ஏஞ்சல்ஸ் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து அந்த ஒரு சின்ன வேண்டுதல் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த மெசேஜ் பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ் பார்ப்போம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் 1 நினச்சாங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு என் கூட ஒரு நல்ல பாண்டிங்கை ஏற்படுத்திட்டு இந்த மெசேஜை பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் அந்த ட்ரையாங்கிள் கனெக்ஷன்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, ஓகே,
நம்பர் 1 நெனச்சவங்களுக்கு வந்து, நீங்க உங்களோட மனசார என்ன வேண்டுதல் வச்சீங்கன்னாலும், உங்களுக்கு அது சக்சஸ் ஆகும். நீங்க எவ்ளோ பெரிய விஷயம் வேணாலும் வேண்டுங்க. நீங்க மனசார வேண்டது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அதே மாதிரி நீங்க உங்களோட யாருக்கு வேணாலும் நீங்க ஒரு ரோட்ல ஒருத்தவங்க போறாங்க, அவங்க ஏதோ உடம்பு முடியாத மாரி போறாங்க, அவங்க வந்து நல்லா ஆயிடணும் அப்படின்னு நீங்க நெனச்சு வேண்டுனீங்கன்னா, அவங்க நல்லா ஆவாங்க. உங்களோட வேண்டுதலுக்கு இந்த மாசம்லாம் வந்து அவ்ளோ பவர்ஃபுல்லா ஏஞ்சல்ஸ் கனெக்ஷன்ஸோட இருக்கு. நீங்க நெறைய பேர் கண்ணுக்கு வந்து நீங்க ஏஞ்சலா தெரிவீங்க. ஏன்னா, உங்களோட சப்போர்ட் வந்து நெறைய இடத்துல வந்து பெர்ஃபெக்ட்டா ஆன் டைமுக்கு தேவையான டைமுக்கு நீங்க உங்களோட சப்போர்ட் பண்ணுவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரோட்ல போயிட்டுருக்கீங்க. உங்கள கிராஸ் பண்ணி ஒரு ஆம்புலன்ஸ் போது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆம்புலன்ஸ பார்த்து நீங்க உங்களோட மனசார வந்து இந்த ஆம்புலன்ஸ்ல வந்து யாரோ சிக்கா இருக்காங்கல்ல, அவங்க வந்து சரியாயிடணும் சீக்கிரமா அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள நெனச்சீங்கன்னாலே போதும். உங்களோட பிரேயர்ஸ் வந்து அப்படியே அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையும். இதே மாரி தான் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கா இருந்தாலும் சரி, ரொம்ப அருமையான சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சிரும். அதே மாரி இந்த வாரம் உங்களுக்கு இந்த மந்த் உங்களுக்கு நெறைய கோயில்களுக்கு போறதுக்கூடிய சான்சஸ் வந்து ஏற்படும். நீங்க கோயில் ட்ரிப் எல்லாம் போவீங்க. அங்க வந்து உங்களோட வேண்டுதல்லாம் வச்சுட்டு வருவீங்க சூப்பரா. ஏன்னா வந்து நீங்க சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. நம்ம வேண்டுறதெல்லாம் நடக்குதே அப்படின்னு உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சுரும். அப்ப வந்து நீங்க ரொம்ப நாள் போகணும்னு நெனச்சிட்டு இருந்த எதிர்பார்த்த கோயில்களுக்கு போகறதுக்கு உண்டான சான்ஸ் வந்து இந்த மே மந்த் உங்களுக்கு நடக்கும். அங்க போய் நீங்க வேண்டுற வேண்டுதல் அருமையா நடக்கும். உங்களுக்கு வந்து உங்களோட ஆ முன்னோர்கள்ல அம்மா, உங்களோட அம்மா, உங்களோட அம்மாவோட அம்மா, ஆ உங்களோட பாட்டி இந்த மாரி பெண்கள் முன்னோர்கள்ல பெண்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. அது உங்களோட அ அம்மாயியா இருக்கலாம், இல்ல உங்களோட அப்பத்தாவா இருக்கலாம். அப்பா இந்த மாரி லேடீஸ் பெண்கள்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்க வந்து இப்ப இல்ல அப்டின்னாலும் இந்த உலகத்துல, அவங்க வந்து உங்களுக்கு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ குடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து நீங்க அவங்கள நெனச்சு நீங்க ஒரு வேலையில செய்யறீங்க அப்டின்னாலே, உங்களுக்கு நல்ல விஷயங்கள ஏற்படுத்தி குடுத்துருவாங்க. அதே மாரி உங்களுக்கு இந்த மந்த்தே வந்து ப்ளூ கலர் எனர்ஜி ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். ஸோ ப்ளூ கலர்ஸு ஏதாவது நீங்க முக்கியமான இன்டர்வியூஸ்க்குலாம் போறீங்க அப்டின்னா, ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுக்கிறது, ப்ளூ கலர் ட்ரெஸ் போடுறது உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபிளா இருக்கும். இல்ல ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, நியூ ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா, அந்த இடத்துல அந்த ப்ளூவோட எனர்ஜி உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு. உங்களுக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு புரொடெக்ஷன் இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப திருஷ்டினாலயே நீங்க நெறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. கண்ணு படுறது, அடுத்தவங்க வந்து நீங்க எவ்ளோ டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்டின்னு அடுத்தவங்களுக்கு தெரியாது. ஆனா வந்து ரொம்ப அவங்களுக்கு என்ன குறை, அவங்களுக்கு என்ன ஜாலியா இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல அப்டின்ற மாதிரி நெறைய உங்கள பார்த்து நெனச்சிருப்பாங்க. அந்த திருஷ்டி வந்து உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும். பட் இந்த மந்த் வந்து ஆர்க்ஏஞ்சல் மைக்கேலோட புரொடெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க எதுக்குமே பயப்பட தேவையில்ல. பயங்கரமான வெல் புரொடெக்டடா இருக்கீங்க. ஸோ, அதனால வந்து உங்களுக்கு வீட்டுக்குள்ள நல்ல விஷயங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். வீட்ல வ இருக் இருக் உங்களுக்கும் சரி, வீட்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, தூக்கம் ரிலேட்டடான பிரச்சனைகள் இருந்தது அப்டின்னா, இந்த மந்த் வந்து அதெல்லாம் கிளியர் ஆக ஆரம்பிக்கும். நல்ல நிம்மதியான தூக்கம் வந்து அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். உங்களோட தூக்கத்தில கூட பாருங்க, கனவுலாம் வந்து ரொம்ப பாசிட்டிவான கனவுகள்லாம் வர ஆரம்பிக்கும். அதாவது சாமி வந்து உங்களோட கனவுல பேசுற மாதிரி இருக்கும். நீங்க கனவுல ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ரிலாக்ஸ்டா நல்ல நிம்மதியா தூங்குற மாரி இருக்கும். ரொம்ப ஒரு மைண்ட்ஃபுல்னஸோட உங்க கனவுக்குள்ள நீங்க இருக்கிறத வந்து நீங்க இந்த மந்த்தே வந்து சென்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த புரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. சில விஷயத்துல வந்து நீங்க ஃபோக்கஸ மாத்தி மாத்தி வேல பண்ணுவீங்க. அத மட்டும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது நம்ம ஒரு ஃபோக்கஸ் தான் வந்து ஒரு வேலைய வந்து முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க. திடீர்னு இன்னொரு வேல வருது அப்டின்னா, அத அப்டியே கம்ப்ளீட்டா விட்டுட்டு வேற இதுக்கு போவீங்க. அப்போ வந்து அந்த கம்ப்ளீஷன குடுக்கறது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்டீஸ் குடுக்கும். அதனால அந்த ஃபோக்கஸ் மாறாம எந்த வேலைய ஃபர்ஸ்ட்டு முடிக்கணும்னு நெனச்சீங்களோ, அத எடுத்து அத கம்ப்ளீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு எவ்ளோ நேரம் ஆனாலும் பரவால்ல. இத முடிச்சுட்டு தான் நான் அடுத்த வேலைக்கு போகணும் அப்டின்ற மாரி அந்த கம்ப்ளீஷன் அந்த இடத்துல குடுத்துட்டு, அதுக்கப்புறமா அடுத்த வேல போங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்ல விஷயங்கள குடுக்கும். இந்த இந்த மாதம்லாம் வந்து உங்களுக்கு நெறைய சக்சஸ்ஃபுல் ஸ்டோரீஸ்லாம் நடக்கும். நீங்க பண்ணது வந்து ரொம்ப இந்த மாரி வெற்றி அடைஞ்சிட்டீங்க அப்டின்ற மாரி இருக்கிறது. ஒரு எக்ஸாம்ல வந்து நீங்க நல்ல மார்க்ஸ் எடுக்கிறது, ஒரு காலேஜ்ல வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்டின்னு ஒரு சக்சஸ்ன்ற வேர்ட் வந்து உங்களோட லைஃப்ல இந்த மாசம் வந்து இம்பார்ட்டன்ட்டா குடுக்கும். ஸோ அந்த சக்சஸ் ஸ்டோரி உங்களோட ஃப்யூச்சர் லைஃப்க்கு ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ குடுக்கும். சாதிச்சுட்டீங்க அப்பாடா! அப்டின்ற மாதிரி உங்களோட மனசே உங்களுக்கு சொல்லும். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த மந்த்துக்கு உண்டான ரீடிங்.
இந்த மந்த்துக்கு உங்களுக்கு லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். லார்ட் கணேஷாவோட கார்டுக்கே பயங்கர வாசமாக இருக்குது. மந்த்லி ஒன்ஸ் தான் எடுக்கிறனால. ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேஷா என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ரொம்ப மாதம் கழிச்சு எடுக்கிறனால எனக்கே பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்காது என்ன உங்களுக்கு சொல்ல போகிறாருன்ட்டு. ஓகே, சூப்பர், கிளியர் யுவர் எனர்ஜி. உங்ககிட்ட இருக்க எல்லா நெகட்டிவிட்டியும் அடிச்சு நகர்த்துறாரு பாருங்க. உங்களுக்கு எந்த ஒரு சூப்பர், உங்களுக்கு ரொம்ப ப்ரொடெக்ஷன் சூப்பராக இருக்குங்க. அதுக்கும் அங்கேயும் அதே மீனிங், இங்கேயும் அதே தான். இவர் எப்படியா இருந்தாலும் நமக்கு சேம் மீனிங்கை தான் வந்து கொடுப்பாரு. அப்போ நான் காடை காணாமே எல்லாம் சேர்த்து வச்சுட்டோமே தொலைவுமேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுருந்தேன், எதுக்கும் நமக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கிளியர், இங்கே பாருங்கள், இங்கேயும் ப்ரொடெக்ஷன், இங்கேயும் கிளியர் யுவர் எனர்ஜி. ஸோ அருமையாக வந்திருக்கு. உங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவிட்டியும், உங்களுக்கு வந்து யாரெல்லாம் தப்பாக உங்களை பற்றி நினைக்கிறாங்களோ, உங்களுக்காக வந்து தப்பு பண்ணணும்னு, அதாவது உங்களை நோக்கி உங்களை ப்ளேம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, உங்களோட தப்பு வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்கள் மேலே வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பழி போடுவாங்கள்ல, அதெல்லாம் நினச்சதெல்லாம் அடித்து நகர்த்த போகிறாரு. அந்த எனர்ஜி எல்லாம் கிளியர் ஆக போகுது. எல்லா நெகட்டிவ் பீப்புளும் உங்களை விட்டு நகர போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஓன் எனர்ஜிக்குள்ளே வரப்போகிறீங்க. ஸோ உங்களோட பாசிட்டிவிட்டி என்னன்றதை இந்த மாதம் வந்து காட்ட போகிறீங்க. ஸோ எல்லா எனர்ஜியும் அங்கே கிளியர் ஆகுது. நீங்கள் பயப்படணுன்ட்டு அவசியமே கிடையாது. உங்களோட பணம் ரீதியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதம் ரொம்ப நல்ல பிளெஸிங்ஸ் இருக்குது. அதே மாதிரி நிறைய தடங்கல்கள் பணம் ரீதியாக ஏற்பட்டுருக்கு அப்படின்னா அந்த தடங்கல்கள் நீங்கிறதுக்கு விநாயகரோட பிளெஸிங் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த மந்த் வந்து நீங்கள் ஒரு விஷயம் நல்ல காரியம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட வீட்லேயே இருந்து ஒரு சின்ன சாண்டிங் சொல்கிறேன், அது உங்களோட சாக்ரல் சக்கராக்கு. இது வந்து தடங்கல்கள் வந்து நீங்கும். ஸோ இல்லை, ஒவ்வொரு சக்கராக்கும் ஒவ்வொரு பீஜ மந்திரம் இருக்குது. சாக்ரல் சக்கராவோட பீஜ மந்திரம் வம், VAMMM, வா மா. ஸோ இந்த வம்ன்ற சாண்டிங்கை நீங்கள் காலையில் 8 மணிக்கு முன்னாடி உட்காந்து உங்களோட சாக்ரல் சக்கரா, அதாவது லோவர் அப்டமனை நினச்சி அந்த இடம் வந்து நல்லா ஹீல் ஆகிற மாதிரி நினச்சி இந்த சாண்டிங் ஓம் எப்படி சொல்லுவோம் அதே மாதிரி வம் அப்படின்னு ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு 11 தடவையாவது சொல்லுங்கள். இது வாய் விட்டு சொல்லணும், மனசுக்குள்ளே சொல்லக்கூடாது. ஸோ ஃபுல் மூன் டேயில் வந்து நம்ம எல்லாம் பண்ணியிருப்போம், நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த சாண்டிங் வந்து நீங்கள் பண்ணுங்கள். தடைகள் வந்து ரொம்பவே ரிமூவ் ஆகும். உங்களோட எஃபர்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து இந்த மந்த் அட்ராக்ட் ஆகும். புது வாய்ப்புகள், புது வேலைகள், நீங்கள் ஒரு சேஞ்ச் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த சேஞ்ச் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது, இதெல்லாம் இந்த மந்த் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ மொத்தத்தில் வந்து இப்போ எவ்வளோ வந்து உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ்னு ஒன்று கூட சுற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது தேவையில்லாமல் பிரச்சனைகளுக்குள்ளேயே தான் இழுத்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த மந்த் உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன்லேயும் அந்த நெகட்டிவிட்டி ரிமூவ் ஆகுது, லார்ட் கணேஷாவோட ப்ரொடெக்ஷன்லேயும் அந்த நெகட்டிவிட்டியை வந்து அடித்து நகர்த்துறாரு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு உண்டான வேலைகள், உங்களோட கெப்பாசிட்டி, உங்களோட வர்த் என்னன்றது இந்த உலகத்துக்கு உங்களால் காட்ட முடியும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங் மெசேஜாக இருக்குது. ஓகே, இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். சூப்பர். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம்.
நம்பர் 2 நினச்சவங்களுக்கு ஓகே. நம்பர் 2 நினச்சவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 2 நினச்சவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் 888ன்னு டைப் பண்ணுங்கள். அப்புறம் ராபிட் மந்த் ஃபஸ்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அருமை. சூப்பர். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு ஃபஸ்ட்டு மெசேஜாக இந்த மெசேஜ் தான் எனக்கு ரொம்ப பயங்கர கனெக்டடாக இருக்குது. இந்த பூவை பாருங்களேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய வாட்சில் இந்த பூ வந்துச்சு. இந்த பூவை வந்து அந்த பூ வந்தப்போ கூட வந்து 11 டைமும் வந்துச்சு. ஸோ 1101. ஸோ இதே சேம் ஃப்ளவர் தான். இந்த ஃப்ளவரை வந்து கரெக்டாக என் கையிலையும் ஃபோன் இருந்தது. அப்போ ஃபோட்டோ எடுத்து அதை வந்து நான் யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணிட்டேன். இந்நேரத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் அதை அப்லோடே பண்ணியிருந்தேன். ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இங்கே வந்திருக்கு. இந்த மெசேஜ்குள்ளேயும் அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த பூ நினச்சவங்களுக்கும், அதாவது மீன்ஸ் இந்த நம்பர் நினச்சவங்களுக்கும் எனக்கும் வந்து ஃபஸ்ட்டு கனெக்ஷன் இருக்கும். இதில் வந்து நிறைய பேர் என்கிட்ட பேசி இருப்பீங்க, இல்லைன்னா வந்து இந்த மந்த் என்கிட்ட பேசுவீங்க. ஏதோ ஒரு விதத்தில் எனக்கும் உங்களுக்கும் அந்த கனெக்ஷன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மந்த் உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்ட் டைமிங்காக அமையுது. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க ரொம்ப நாள் இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு எதிர்பார்த்த விஷயங்கள் பர்ஃபெக்டாக இந்த மந்த் வந்து உங்களுக்கு அமைய போகுது. ஒரு டோர் ஓப்பனராக இந்த மந்த் இருக்க போகுது. நீங்கள் ஒரு புதுசாக ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறீங்க. அது பண்ணக்கூடியது அது ஒரு நல்ல ஏஞ்சல்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் கூடயும் இருக்க போகுது. நீங்கள் வந்து இனிமேல் எதுக்குமே யோசிக்கவே வேணாம். நம்ம நெக்ஸ்ட்டு பண்ணலாம், இது பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கவே தேவையில்லை. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு கிளாஸஸ் வந்து போகிற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு படிக்க போகிற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நெக்ஸ்ட்டு உங்களோட லைஃப்பில் நெக்ஸ்ட்டு காலேஜ் நெக்ஸ்ட்டு கோர்சஸ் வந்து நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்களோ அது தாராளமாக போகலாம். ஏன்னா உங்களோட டைமிங் வந்து பயங்கர பர்ஃபெக்டாக இருக்குது. எந்த தடங்களும் இல்லாமல் உங்களால் நல்ல ஸ்ட்ராங்காக வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் உங்களோட எதிர்பார்ப்பை விட நீங்கள் வந்து இந்த வந்து இந்த வேலையை வந்து நான் பண்ணணுன்னா எனக்கு வந்து இந்த பெனிஃபிட் கிடைக்குமா, நான் இவ்வளோ இன்கம் எடுத்துருவேனா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலில் உங்களோட இன்கம் வந்து உங்களுக்கு கை கொடுக்க போகுது. அதே மாதிரி உங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுக்க போகுது. உங்களோட வேலைகளில் இத்தனை நாள் பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு இருந்தது அப்படின்னா, இல்லை கூட இருந்த மக்கள் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு ஃபேவரபிளாக இல்லாமல் இருந்திருக்காங்க, இல்லை உங்களை விட பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அந்த பாண்டிங் வந்து ரொம்பவே உங்களுக்கு நல்லபடியாக ஏற்படுத்தும். நீங்கள் சொல்கிறத வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, உங்களோட ஐடியாஸ் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கீழே இருக்கவங்களும் வந்து உங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நடந்துக்குவாங்க. ஸோ அந்த எனர்ஜிலாம் பயங்கர ஸ்ட்ராங்காக உங்களுக்கு கனெக்ட் ஆகும். நீங்கள் வந்து ஒரு பிங்க் கலரில் ஃப்ளவர் இல்லைன்னா வந்து லோட்டஸ் ஃப்ளவர், இது ரெண்டில் வந்து நீங்கள் வச்சு ஒவ்வொரு ஃப்ரைடே வந்து நீங்கள் மகாலட்சுமி அம்மன் டெம்பிளில் போய் நீங்கள் வேண்டி என்ன வேண்டுதல் வச்சிங்கனாலும் உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு வந்து பெண்களோட எனர்ஜி வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறது, சப்போர்ட் பண்ண போகிறது, உங்களோட லைஃப்பில் மாற்றத்தை கொடுக்க போகிறது வந்து இன்னொரு பெண்ணாக தான் இருப்பாங்க. இப்போ ஆண்கள் இது பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலியில் இருக்க ஃபீமேல் நம்பர்ஸோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. இப்போ ஃபீமேல் தான் நீங்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பெண்கள்னால தான் உங்களோட லைஃப் சேஞ்சிங் விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் வந்து பர்பிள் கலர் எனர்ஜி பயங்கர சூப்பர். இந்த வாரம் இல்லை, இந்த மாதமே மே மந்த்துக்கு உங்களுக்கு பர்பிள் கலரோட எனர்ஜி வைப்ரேஷன் பயங்கர சூப்பராக ஒரு லக்கை க்ரியேட் பண்ணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு சின்ன பர்பிள் கலரில் ஒரு பேப்பராக இருந்தாலும் சரி, இல்லை அமெத்திஸ்ட் கிறிஸ்டல் நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். இல்லை ஒரு குட்டி பேப்பராக இருந்தாலும் சரி, அந்த பர்பிள் கலரை நீங்கள் உங்கள் கூட வச்சுக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் வந்து சில வேலைகளை வந்து நம்ம ஏறலாமா விட்டுடலாமா அப்படின்னு நினச்சிருப்பீங்க, அதெல்லாம் இப்போ திருப்பி எடுத்து செஞ்சிடும் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும்னு நினைப்பீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து இந்த
மந்த் ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும். அந்த லவ் அண்ட் பாண்டிங் சூப்பராக க்ரியேட் ஆகும். எவ்வளோ வந்து சண்டைகள் வந்திருந்தாங்க, ரொம்ப தூரமாக விலகி இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இல்லை ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க அப்படின்னா இந்த மந்த் வந்து உங்களோட ஹஸ்பண்ட் உங்களை கேட்காம ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஒய்ஃப் உங்களை கேட்காம டிஸ்கஸ் பண்ணாமல் எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு அதே மாதிரி அவங்க கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான சப்போர்ட்டிவான ஆன்சர் வந்து உங்களோட பார்ட்னர்கிட்ட சோல்மேட் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்க ஆரம்பிக்கும். இல்லை புதுசாக வந்து லவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அந்த லவ் பாண்டிங் வந்து அவங்களுக்கு அக்செப்டன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபேமிலியில் வந்து அவங்க பேசி அவங்களுக்கு வந்து ஒரு அக்செப்டன்ஸ் வந்து இந்த இடத்துல கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இந்த மந்த்து உங்களுக்கு அமைஞ்சிரும். அதே மாதிரி நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய மன்னிப்பீங்க. நீங்களாம் மன்னிக்கவும் ஆரம்பிப்பீங்க. தன்னால் வந்து ரொம்ப பிரச்சனைகள் இருந்தது, இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, நம்ம பேசாமல் இருக்கணும்னு நினச்சவங்க கூட இந்த மந்த்து மன்னிப்பையும் வந்து கொடுத்து பேசுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஸோ ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்றதை பார்ப்போம். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அச்சீவர், நீங்கள் வந்து ஒரு சாதனையாளர், நீங்கள் வந்து எதையும் சாதிச்சிருவீங்க. ஸோ சாதனை படைக்கிறதுக்கே உங்களோட பிறப்பு வந்து ஏற்பட்டது. உங்களோட ஒவ்வொருத்தவங்களும் சொல்லுவோம்ல, நம்ம எதுக்காக பிறந்தோன்னே தெரில அப்படின்லாம் சிலர் வந்து சோகப்படுவாங்கள்ல, அதெல்லாம் இந்த நம்பர் 2 நினச்சிங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களோட பிறப்புக்கு உண்டான அர்த்தங்கள், நீங்கள் எதுக்காக வந்து நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்தீங்க அப்படின்ற ஒரு புரிதல் வந்து இந்த மந்த் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அகைன் உங்களோட பெண்களோட எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த பெண்கள் வந்து பெண்களை நோக்கி நீங்கள் போனீங்க, ஒரு விஷயம் வந்து ஒரு சப்போர்ட்டு கேட்குறீங்க அப்படின்னா அவங்களோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பண தேவைகளுக்காக வந்து ஒரு பெண்ணை நோக்கி நீங்கள் போகிறீங்க, அதாவது நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க, அந்த பேங்க்லேயே வந்து ஒரு மேடம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள நோக்கி நீங்கள் வந்து அந்த உங்களோட ஃபைல் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அது சக்ஸஸ் கிடைச்சிடும். அது வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அது ஃபேவர் ஆகி கொடுத்துரும். அதே மாதிரி உங்களோட மைண்டு வந்து பயங்கர ரிலாக்ஸ்டாக இருக்க போகுது, ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறீங்க. நீங்கள் எதையும் கண்டுக்க மாட்டீங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் ஜாலியாக இருக்கணுன்ற மாதிரி நினைப்பீங்க. ஒரு குழந்தைங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும், திடீர்னாலும் திடீர்னு ஜாலியாக இருக்கும், அந்த மாதிரி அவங்களோட மைண்டில் வந்து எதுவும் ஒரு ரொம்ப பிடிப்பாக போய் ஆழமாக வந்து இருக்காது பிரச்சனைகள். ஸோ அதே மாதிரி இந்த மந்த்து வந்து ஏன்னா உங்களுக்கு நிறைய மன்னிக்கக்கூடிய தன்மை வந்து ஜாஸ்தியாக இருக்குது இந்த மந்த்து. ஸோ அதெல்லாம் மறந்துட்டு மைண்டு வந்து ஹாப்பியாக அப்படியே உல்லாசமாக இருக்க போகிறீங்க. அதாவது நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னாலும் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு ரொம்ப ஹாப்பியாக வந்து நீங்கள் உங்களோட வேலைகள்லாம் செய்கிறது, அடுத்தடுத்து நீங்களே உங்களுக்கு டாஸ்க்கு கொடுத்து அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ ஒரு ஆர்கனைஸ்டாக உங்களோட லைஃப் போகிறத வந்து உங்களால் நல்லா சென்ஸ் பண்ண முடியும். ஒரு புது வேலைகளுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து 100% உங்களுக்கு இந்த மந்த் இருக்குது. ஸோ நியூ ஸ்டார்ட்டுக்கும் உண்டான ஒரு பிள்ளையார் சொல்லி போடுவோன்னு சொல்லுவோம்ல, அந்த பிள்ளையார் சொல்லி பிள்ளையார் மூலியமாக அவர் முன்னாடியே வச்சு உங்களுக்கு இந்த கார்டு வந்திருக்கு. அந்த பிள்ளையார் சொல்லி போட்டு புது வேலைகளை நீங்கள் ஆரம்பிப்பீங்க. அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே, இதுதான் வந்து நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ்.
நீங்கள் தாமரை மலர் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கேயும் தாமரை மலர் தான் வந்திருக்கு. ஏன்னா தாமரையோட எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. தாமரையும் வந்து மகாலட்சுமியோட காம்பினேஷன் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட வேண்டுதல் நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாமரை மகாலட்சுமியோட கோயிலுக்கு போய் நீங்கள் வேண்டுறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சிங்கனாலும் உங்களுக்கு அப்படியே சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாங்க. உங்களோட எஃபர்ட்டும் பயங்கர ஸ்ட்ராங்காக, நீங்கள் எங்கேயும் லேக் ஆக மாட்டீங்க. உங்களோட கான்ஃபிடென்ஸ்லாம் வந்து ரொம்ப வேறு லெவலில் உருவாக்கி கொடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி தேங்க்யூ சொல்லுவீங்க. ஓகே, இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களோட காலில் இந்த பூ தானாக வந்து இங்கேருந்து விழுந்திருக்கு. ஏதோ பிளஸ்ஸிங்கோட தான் நல்ல மெசேஜ் வந்திருக்கும் போல். பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெசேஜே பணம். பணம் வந்து கொட்டு மாட்டிருக்கு உங்களுக்கு. ஓகே, சூப்பர். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு வந்து நல்ல ப்ராஸ்பரிட்டிங்காக உங்களுக்கு தேவையான பண வரவு ஏற்படும். பணத்தினால எந்த மன கஷ்டமும் இந்த வாரமே வந்து உங்களுக்கு, இந்த மந்த்தே வந்து உங்களுக்கு இருக்காது. மே மந்த் ஃபுல்லாகவே வந்து பண ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற ஒரு பணம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, ஒரு பொருள் வந்து வாங்கணும்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா அதுக்குண்டான பணம் வந்து வாங்கிடுவீங்க. அதாவது உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி தங்கம் வாங்கிறதுக்கு உண்டான சான்சஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. தங்க விலையெல்லாம் வந்து மறந்துடுங்க. நீங்கள் தங்கம் வாங்குவீங்கன்னா தங்கம் வாங்குவீங்க, அவ்வளோதான். நம்ம வாங்கணும்னு நீங்கள் இன்டென்ஷன் வச்சிங்கனாலே நீங்கள் வாங்கிடுவீங்க. உங்களுக்கு வந்து ஒரே ஒரு இது நம்பிக்கை மட்டும் வேணும். இந்த மூட் ஸ்விங்ஸை மட்டும் நடுவில் கொண்டு வருவீங்க. எல்லாம் நடக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் ரொம்ப இதெல்லாம் எங்கே போய் நடக்க போகுது, இதெல்லாம் போய் நடந்துருமா அப்படின்னு அந்த சோகோ கீதம் வந்து பாடுறதை சுத்தமாக நிறுத்திடுங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே நடக்குது சூப்பராக. அப்படியே வந்து காசு மலை கொட்டுதுன்னு சொல்லுவாங்கல்ல, இவனுக்கு பாரு இவ்வளோ லக்கு திடீர்னு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு பண வரவு உங்களால் ரொம்ப அழகாக ஏற்படுத்த போகிறீங்க. ஸோ அதனால ஹாப்பியாக சந்தோஷமாக நம்ம ஒரு நமக்கு விங்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம அப்படியே சந்தோஷமாக பறந்து போவோம்ல. எல்லாமே இருக்குது, ஹெல்த் இருக்குது, மணி இருக்குது, ஃபேமிலி இருக்குது, உங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்ற அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மைண்டை மட்டும் அப்பப்போ இந்த மூட் ஸ்விங்ஸை மட்டும் கொண்டுட்டு வராதிங்க, அதை மட்டும் இது பண்ணிவிடுங்க. நீங்கள் இவ்வளோ நாள் வந்து சில சுச்சுவேஷன்ஸில் அப்படியே ரொம்ப ஒரு அடைப்பட்டு இருந்திருக்கீங்க. இவ்வளோ நாள் வந்து இதெல்லாம் வந்து ஐயோ என்னால் மாறவே மாறாதா, இதுக்குள்ளேயே ஓடிட்டே இருக்கோமே, ஒரு ஜெயிலில் அடைச்ச மாதிரி இருக்கே அப்படின்ற எனர்ஜி எல்லாம் க்ராஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு லைஃப்குள்ளே போவீங்க. அந்த லைஃப் வந்து பண வரவில் நல்ல பெட்டரான ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு வந்து உங்களோட எதையும் சாதிச்சிடலான்ற ஒரு மைண்ட் செட்டையும் உங்களுக்கு கொடுக்கும். நிறைய பிரச்சனைகள் வரும், ஆனால் அந்த ஒவ்வொரு பிரச்சனைகளையும் வந்து அப்படியே அழகாக அப்படியே நவுத்திட்டே போயிட்டே இருப்பீங்க. ஸோ உங்கள் கூட இருக்கிற மக்கள் வந்து உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து உங்கள் கூட வந்து ரொம்ப ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. இவங்க இருக்காங்க, நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை, இவங்க எல்லாமே நமக்கு பார்த்து செஞ்சு கொடுத்துருவாங்க, இவங்க நம்மளை வந்து பிரச்சனைகள்லேருந்து சப்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி உங்களோட குடும்ப நபர்களாக இருக்கட்டும், உங்களோட கூட வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க அந்த இடத்துல உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கையை வைப்பாங்க. அந்த நம்பிக்கையை நீங்கள் நிறைவேற்றியும் கொடுப்பீங்க. அதனால் கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு இந்த மந்த் வந்து நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய சான்சஸ் ஏற்படும். ஸோ ட்ராவல் பண்ணுவீங்க, நிறைய பர்சன்ஸை புது பர்சன்ஸை வந்து மீட் பண்ணுவீங்க. ஒரு ஆஃபீஸ் மீட்டாக இருக்கலாம், பிஸ்னஸ் மீட்டாக இருக்கலாம், ஒரு வெளியே போய் கோயில்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்பும் வந்து நீங்கள் இந்த மந்த் வந்து நீங்கள் போடுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிளஸ்டாக அமைய போகுது. ஸோ உங்களோட ட்ராவல் பிளான்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பிளான் பண்ணியிருக்கும். எதுவும் அன்பிளான்டாக இருக்காது, பர்ஃபெக்ட் பிளான்டாக இருக்கும். நீங்கள் பிளான் பண்ணபடி போயிட்டு வர்றதுக்கு உண்டான எனர்ஜி ரொம்ப சூப்பராக இருக்குது.
பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வீட்டில் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து பூ வச்சு வழிபாடு பண்ணுங்கள், இல்லை தலைக்கு பூ வச்சுக்கோங்க. இல்லை ஆண்களாக இருக்கீங்கன்னா உங்களோட வீட்டுக்கு வந்து எப்பவும் ஒரு கொஞ்சம் பூ வந்து எப்போவுமே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி கொண்டுட்டு வாங்க. ஏன்னா பூக்களோட எனர்ஜியில் வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதில் வந்து ஏன் இவ்வளோ பூ வந்து நமக்கு இவ்வளோ பாசிட்டிவிட்டியை வந்து கொடுத்துட்டே இருக்குன்னு. இப்போ பேட்ச் ஃப்ளவர் ரெமிடிஸ் கூட எடுத்துக்கோங்க, எல்லா பூக்கள்னால எடுத்துகிட்டு வந்தது தான். ஸோ பூக்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து கொடுக்க முடியும். ஸோ அது நம்ம பூக்கள் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு இன்னும் ஃபேவரபுளாக உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன், அதாவது ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல எங்கே இருக்குன்னா, ஒரு பிரச்சனை வர்றப்போ அந்த இடத்துல நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா பிரச்சனையை, அந்த இடத்துல தான் உங்களுக்கு தெரியும் நமக்கு கூட வந்து ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, அதனால தான் வந்து இந்த பிரச்சனையை பாரு நம்ம எவ்வளோ அழகாக தீர்த்து எடுத்துகிட்டு வெளியே வந்திருக்கோம் அப்படின்ற உங்களுக்கு அந்த புரிதல் வந்து அப்போ தான் தெரியும் ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்றது. ஸோ இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களோட கார்டு எடுக்கிறப்பவே கார்டு மேலே வந்து பூ விழுந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் உள்ள மெசேஜும் பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உங்களுக்கு வந்து எந்த குறையும் இவர் வைக்க போகிறதில்ல. இந்த மந்த்து வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து கேட்டதே இவர் கொடுக்க தான் போகிறாரு. எந்த குறையும் இல்லை. நீங்களும் வந்து கேட்டதெல்லாம் உங்களுக்கும் வந்து லார்டு கணேஷா கொடுக்க போகிறாரு. அதே மாதிரி நீங்கள் வந்து பல பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறீங்க. நீங்கள் கேட்டு வாங்கி இப்போ வந்து உங்களுக்கு கையில் வந்து ஒரு 10 லட்டு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 லட்டையும் நீங்களே வச்சு சாப்பிட மாட்டீங்க. அந்த 10 லட்டும் வந்த வேகத்தில் நிறைய பேருக்கு வந்து கொடுத்து அவங்களுக்கும் சந்தோஷப்படுவீங்க, நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு என்ன ஷேரிங் விஷயமும் வந்து உங்களுக்கு இந்த மந்த் நிறைய இடத்துல ஏற்பட ஆரம்பிக்கும். அது நீங்கள் நல்லாவே பார்ப்பீங்க. உங்களோட தாட்ஸை மட்டும் நல்லா பாசிட்டிவாக வச்சிங்கனாலே போதும். ஏன்னா நீங்கள் என்னெல்லாம் வந்து நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே ரியாலிட்டிக்கு கொண்டுட்டு வர போகிறீங்க. அப்போ எவ்வளோ பாசிட்டிவாக நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே உங்களுக்கு ரியாலிட்டியில் அப்படியே கண்ணுக்கு தெரிய போகுது. இதே வந்து நெகட்டிவாக நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ரியாலிட்டியும் உங்களோட கண்ணுக்கு தெரியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்திக்க வேண்டாம். நெகட்டிவ் தாட்ஸ்ன்றது யாருக்கும் வராமல் இருக்காது. பட் அந்த வந்ததை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம இதை விட பெட்டராக இப்படி பண்ண முடியுன்ற ஒரு பாசிட்டிவ் தாட்டை கொண்டுட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சேஞ்சஸ் வந்துடும். ஏன்னா உங்களுக்கு இந்த மந்தெல்லாம் வந்து நல்ல ஒரு கரேஜ் இருக்க போகுது. ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு சிங்கத்துக்கு மேலே உட்காந்து நம்ம ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும்? சிங்கமே வந்து அது ஒரு பெரிய சீறி பாயிற ஒரு விலங்கு மாதிரி தான் நம்மளோட மைண்டுக்குள்ளே இருக்கும். அதுக்கு மேலே உட்காந்து நம்ம ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா வந்து எவ்வளோ தைரியம் நமக்கு இருக்கும். அந்த ஒரு எனர்ஜி உங்களுக்கு லார்ட் கணேஷாவோட பிளெஸிங்ஸில் கிடைக்குது. ஸோ நீங்கள் எந்த விஷயத்துக்குமே வந்து நீங்கள் தைரியமாக போகலாம். எங்கேயுமே வந்து லோவாக ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுவும் நீங்கள் வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் இதுக்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அந்த வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நல்ல ஃபேவரபுளாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் எதுவும் வந்து வெளியூடோ வெளிநாடோ போகிறப்போ இந்த வேலை நமக்கு நடக்குமா, போகிறோமே வரோமே அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கவே வேணாம். உங்களுக்கு நீங்கள் போகிற வேலை நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க தான் போகுது. உங்களுக்கு வந்து இந்த மந்தே உங்களுக்கு சிங்கத்தோட பிக்சர்ஸ் நீங்கள் பார்க்குறது, இல்லை ஒரு இதுவாக நீங்கள் வச்சுக்கலாம். உங்களோட என்ன சொல்கிறது, வால்பேப்பரில் வச்சுக்கலாம், இல்லை ஸ்க்ரீன் அவங்களோட டிபியாக வச்சுக்கலாம், இல்லை வந்து உங்களோட ஃபோன் கேஸில் வச்சுக்கலாம். அந்த சிங்கம் வந்து நீங்கள் அடிக்கடி பார்க்க அந்த எனர்ஜி வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து சில நேரங்களில் நீங்கள் அந்த டவுனாக இருக்கிற டைமில் வந்து உங்களை அந்த டவுன் பண்ணாமல் நீ தான் சிங்கம் அப்படின்னு வந்து உங்களை வந்து இன்னும் வந்து அதிகம் ஷார்ப் கொடுக்கறது வந்து இந்த எனர்ஜி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு
உண்டான லார்ட் கணேஷாவோட மெசேஜ். ஓகே, இப்போ வந்து இந்த மந்த்துக்கு உண்டான இது எல்லாருக்கும் பொதுவானது. இந்த மந்த்துக்கு உண்டான ஒரு ஸ்விட்ச் வேர்ட் சொல்கிறேன். இந்த ஸ்விட்ச் வேர்ட் எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட பணம் வந்து ரொம்ப வர வேண்டிய பணம் தடைப்பட்டு வராமல் இருந்துகிட்ருக்கு. அது ரொம்ப நாளாக நீங்களும் கேட்டுகிட்டே இருக்கீங்க, ரொம்ப மாதமாக கேட்டுட்ருக்கீங்க, ரொம்ப வருஷமாக கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து வர மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு பேப்பரில் ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு க்ரீன் கலர் பென்னில் அந்த சர்க்கிள்குள்ளே உங்களோட பேர் எழுதிடுங்க. உங்களுக்கு தான் யாருக்கு பணம் வரணுமோ அவங்களோட பேர். ஸோ உங்களோட பேர் எழுதிட்டு 2 ஸ்விட்ச் வேர்டு. இது என்னென்ன ஸ்விட்ச் வேர்டுனா ரஷ் கவுண்ட், ரஷ் கவுண்ட், RUSH, ரஷ் கவுண்ட், COUNT. இதை வந்து க்ரீன் கலர் பெனில் ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு நேம் எழுதிட்டு ரஷ் கவுண்ட்டுன்னு எழுதுங்க. இந்த பேப்பரை வந்து நீங்கள் உங்களோட கூடையே எப்பவும் வச்சுக்கலாம், உங்களோட பேக்கெட்டில் வச்சுக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை நீங்கள் வந்து இந்த பேப்பரை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரை வச்சுட்டு அந்த தண்ணி வந்து நீங்கள் குடிச்சிங்கனாலும் அந்த வார்த்தைகள் வந்து அந்த தண்ணியை எனர்ஜைஸ் பண்ண தான் போகுது. அதே மாதிரி நீங்கள் சொல்கிறப்போ நீங்கள் ரஷ் கவுண்ட்டுன்னு வந்து சொல்லணும். 20 எப்போ சொன்னீங்கனாலும் சரி 21 தடவை இந்த சாண்டிங் பண்ணுங்கள். அந்த சாண்ட் பண்ண நமக்கு அந்த எனர்ஜி வந்து கூட ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு வர வேண்டிய பணம் நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டியது வராமல் இருக்கிறது வந்து நம்ம வேண்டுறோம்ல, நார்மலாக வந்து கடவுளை நோக்கி வேண்டுறோம், எனக்கு இது நடக்கணும் செய்யணும் அப்படின்னு. அந்த வேண்டப்ப என்ன ஆகும், சில நேரம் வந்து அழுது வேண்ட அது வந்து யூனிவர்ஸ் அப்படியெல்லாம் கொடுக்காது. நமக்கு வந்து நீங்கள் எனக்கு கிடைச்சணும்னு ஒரு நம்பிக்கையாக வேண்டுங்க. அது ஏன்னா உங்களோட எஃபர்ட் அந்த இடத்துல வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து வேலை செய்யும், நீங்களும் வந்து அதுக்கு உண்டான எஃபர்ட்டை போடுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஸ்விட்ச் வேர்டை வந்து நீங்கள் நம்பிக்கையாக சொல்கிறீங்க அப்படின்னா இது ஒரு வேண்டுதலுக்கு உண்டான சமமான ஒரு எனர்ஜி தான். ஸோ ரஷ் கவுண்ட்டுன்னு எப்போ சொன்னீங்கனாலும் 21 டைம்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த பணம் வரணுமோ அந்த வர வேண்டிய பணத்தை நினச்சி சொல்லுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வர வேண்டிய பணம் வந்து இப்போ ஒரு பர்சன் ஏக்கிட்ட இருந்து தான் அந்த பணம் வரணும்னு நீங்கள் நினச்சி ரஷ் கவுண்ட் சொன்னீங்கன்னாலும் அந்த பர்சன்ட்டேருந்து வருதோ இல்லையோ எப்படியாவது பர்சன் பி பர்சன் சிட்டேருந்து நமக்கு வர வேண்டிய பணம்ன்றது நம்மளோட கைக்கு வந்துடும், தேவைகளை பூர்த்தி செஞ்சிடும். ஸோ இந்த ரஷ் கவுண்ட் வந்து பிளாக் ஆன பணம் நமக்கு எவ்வளோ வரணும்னு நினைக்கிறோமோ அந்த தேவையை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க போகுது. ஸோ இந்த சாண்டிங் வந்து எனி டைம் சொல்லுங்கள். ஒன்ஸ் வந்து நீங்கள் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட யூனிவர்ஸ் வந்து மைண்டில் நினச்சி தேங்க்யூ சொல்லிவிட்டு அந்த பேப்பரை வந்து கேண்டிலில் பர்ன் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி மே 1ஆம் தேதி மறக்காமல் காலையில் ராபிட் 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 அப்படின்ற ஸ்விட்ச் வேர்டை வந்து சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு நல்ல பண வரவாக ஏற்படும். அதுக்கு மேலே மே 6 வந்து நம்மளோட சூப்பரான கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது என் மைண்டும் ஃபுல்லாக அந்த கிளாஸ்க்குள்ளேயே ஆக்குப்பை ஆகிடும். ஸோ மே 6ஆம் தேதியிலேருந்து டேரட் ரீடிங் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து எந்த கண்ட்ரியில் வேணாலும் இருக்கலாம், எந்த ஊரில் வேணாலும் இருக்கலாம், எல்லாமே நம்ம ஜூம் கிளாஸில் இருக்கும். லிமிட்டடான பர்சன் தான் எடுக்க போகிறேன். அதே மாதிரி மே 6னால் கொஞ்சம் முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சொல்லக்கூடிய சில பொருட்கள்லாம் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கணும். உங்கள்கிட்ட அந்த கிட் வந்து நீங்கள் கூட வச்சுருக்கப்போ தான் நம்ம ஈஸியான ப்ராக்டிஸ்க்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். கொஞ்சம் முன்னாடியே ஜாயின் பண்ணுறவங்க. ஸோ அதே மாதிரி இந்த பேட்ச்க்கு அப்புறம் வந்து அடுத்த பேட்ச் வந்து கண்டிப்பாக 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் இருக்கும். இப்போ கண்டினியூஸாக பண்ணுற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை, ஏன்னா இதுக்கே நான் ரொம்ப பெரிய எஃபர்ட் போட்டிருப்பேன். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் ஓகே, இல்லை கால் பண்ணாலும் ஓகே. 9324175883 இந்த நம்பருக்கு மட்டுமே காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம், அங்கே வந்து நம்ம மீட் பண்ணிக்கலாம். சூப்பராக டேரட் ரீடிங் கற்றுக்கலாம். உங்களுக்கும் சரி டெய்லி கைடன்ஸ் பார்த்துக்கலாம். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து பார்த்து நீங்களே சொல்லலாம். ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். நீங்கள் ஒரு டேரட் ரீடிங் நம்மளோட வீட்டுக்குள்ளேயே நமக்கு நல்லா கைட் பண்ணிவிடுவாங்க. எங்கள் அம்மாவை கேட்டால் எனக்கு சொல்லிடுவாங்க, எனக்கு எங்கள் அப்பாவை கேட்டால் எல்லாமே சொல்லிடுவார், எனக்கு இவங்கெல்லாம் கேட்டால் போதுன்ற அளவுக்கு அந்த கான்ஃபிடென்ஸோட உங்களால் டேரட் ரீடிங் பண்ண முடியும். அதுக்கு நான் பொறுப்பு. தேங்க்யூ.